பிரதமர் பாராட்டு விழாவின் முதல் கட்டமாக இங்கே அவரை கல்வியாளர்கள், பெரியோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் புடைசூழ அனைத்து இடத்திலிருந்த அருமையான இங்கித காட்சி இங்கே நடைபெற்று இப்போது அவர் அவர்களை தொடர்ந்து அவரது உருவாகிகள் மற்றும் கல்விமான்கள் இந்நிகழ்வின் அடுத்த கட்டமாக அண்ணாசர்கள் ஏற்றி வைக்க அதனை தொடர்ந்து நமது நல்ல விநாயகர் திருக்கோயில் என்ற மற்றொரு ஜெயக்குமார் குருக்கலை அவர்கள் மாமல்ல வளர்ச்சிக்கு அதனை தொடர்ந்து பணவிழா ராஜ்குமார் அடிகள் அவர்கள் மாமல்ல வளர்ச்சி வைப்பார். அதனை தொடர்ந்து நமது அன்புக்குரிய பிரபல சட்டத்தரணி வசந்தசேகரன் அவர்கள் மாமல்ல வளர்ச்சி வைக்க அதனைத் தொடர்ந்து அதிபர் குழந்தை அவர்கள் மாமல்ல வளர்ச்சி வைப்பார். அதனைத் தொடர்ந்து தொடர்ந்து பாராட்டு விழாவை நமது மறைமார்ந்த வாரிகளுடைய தலைமையை விளம்பர வரையிலே நமது கல்லூரி கொடியினை என்னுடைய விழாவின் நாயகன் நமது அன்புக்குரிய அருணாசன் அவர்கள் கொடையினை ஏற்றிவிட்டு அதனை தொடர்ந்து நமது கல்லூரி தலைமை One, two, three, four. அவரை அடுத்து நவாரி மகாதிகாரி அதிபர் ஸ்ரீ விஸ்வநாதன் அவங்களால் கேட்டிருக்கிறார்.
அடுத்து ஒரு பாடசாலை அமைப்பு சங்க முதல்வர் திருநாவுக்கரசர்கள் அவங்களோட கேட்கிறோம். சுதரி சிங்கபாரதி அதிபர் திரு தானா தர்மசோதி அவர்கள் நம்மளை கேட்டிருக்கிறார். மங்களவத்தை கேட்ட நேரத்தில் அந்த குறிப்பிட்டு அடுத்த நிகழ்வாக கிறிஸ்தவ ஆராதனை நடக்கும். கல்வி ஆசிரியர் சரோஜினியர்கள் கிறிஸ்தவ ஆராதனை. இந்த நாளுக்காக நாங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அன்பின் தந்தையே இறைவா, இன்றைய நாளிலும் கர்த்தாவே இந்த இடத்தில் நாங்கள் ஒன்று கூட தந்த அந்த பெரிதான தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே இன்றைய நாளிலும் நாங்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோமோ சுவாமி, அந்த நோக்கத்தை கர்த்தாவே நாங்கள் செவ்வனை நிறைவேற்றி ஒவ்வொரு மனங்களிலும் இருந்து சுவாமி பாரங்கள், வேதனைகள், சோதனைகள் யாவற்றையும் கலைந்து சுவாமி தூய உள்ளத்தோடு நாங்கள் இந்த இடத்தை விட்டார்கள் நீங்கள் கிருபையாய் இறங்குங்கள் சுவாமி. இன்றைய நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி, அவர் தன்னுடைய சேவையை செவ்வனை நிறைவேற்றி இன்று எங்கள் மத்தியிலே இருந்து சுவாமி அவர் சென்று விட்டாலும் கூட கர்த்தாவே அவருடைய தாகத்தை நாங்கள் அறிவோம் சுவாமி. பிள்ளைகளாக, ஆசிரியர்களாக, பெற்றோர்களாக, பழைய மாணவர்களாக சுவாமி இந்த கல்வி சாலையை நாங்கள் மென்மேலும் கட்டியெழுப்ப எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர்தாமே கிருபை கொண்டரும் சுவாமி. ஆண்டவரே சுவாமி, அவர் குடும்பத்தோடைய கர்த்தாவே எங்கு சென்றாலும் கர்த்தாவே சுகம், பலம், ஜீவன் அனைத்தோடும் கூட இந்த ஆயுளை கொடுக்க வேண்டுமா இந்த நேரத்திலே ஜபிக்கணும் சுவாமி. ஆண்டவரே சுவாமி, அவருடைய மனதை நீங்கள் தேற்றுங்கள், ஆற்றுங்கள். யாருமற்ற நேரத்திலும் கர்த்தாவே அவருக்கு நீங்கள் போதுமானவராக இருந்து வழி நடத்துங்கள் சுவாமி. ஆண்டவரே அவர் ஒவ்வொரு உள்ளங்களையும் சுவாமி நீங்கள் ஒழுங்கள் கர்த்தாவே. ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்து அவர்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் சுவாமி இந்த மாணவர்களுக்கு அது பயனுள்ள விதையாக சுவாமி நீ விதைக்கப்பட நீங்க கிருபையா இறங்குங்கள் சுவாமி. இந்த கல்வி சாலையை முழுமாய் பொறுப்படுங்கள் சுவாமி. ஆண்டவரே தான் விட்டு சென்றாலும் கர்த்தாவே இந்த தென்னிந்திய திருச்சபை பங்கு தந்தை வடபிதா ராஜ்குமார் அடிகலர் அவரையும் அறிவிப்பதை திருமகத்தி அடைகின்றோம். அடுத்து இவரை பழைய மாத சங்க காப்பாளரும் சட்டத்தரணியுமாகிய இரா வசந்தன் ஐயா அவர்களையும் இவரை முன்னாள் அதிபர் பதிப்பாளர் பொன்னுத்திரை ஐயா அவர்களையும் வருகை என்று வரவேற்பதை பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்து நம்முடைய பாடசாலையில் ஒன்றிணைந்து நமது பாடசாலைக்கு ஆட்சியை வழங்குகின்ற செல்லுத்துறை அம்மா அவர்களையும் மனதி விநாயகர் சர்மானா சபை இவரை பாடசாலையில் பழைய மாணவரும் இந்திய பாடசாலை அமைப்பு செல்லும் உபதலைவருமாகிய விளக்குவாடி அதிபர் ஐயா அவர்களையும் வருகை எல்லாம் வல்லவர்களுடைய பாராளுமன்றங்களை இந்த காலை நேரத்திலே நாங்கள் வணங்கிக் கொண்டு இன்றைய தினம் அவயவங்களை நல்லதை செய்ய வேண்டும் என்கின்ற பெருநோக்கோடு இறைவன் படைத்தான். நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே எங்களை நல்லதாக அந்த இறைவன் படைத்தான். இங்கே இந்த பூமியிலே இந்த பாடசாலையிலே நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற பெரு விருப்போடு சேவையாற்றி வருகின்ற இந்த அதிபர் ஆனாமுனா அருணாச்சலம் அவர்களை வாழ்த்துவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நல்லதை சொல்ல வேண்டும் என்கின்ற இந்த நல்ல வாயாலே சில வார்த்தைகளை பேசுவதற்கு நாம் பெரு விருப்பம் கொண்டு அதிபர் அவர்களை ஆசி கூறுகின்றேன். கடந்த பல வருடங்களுக்கு முன்பு இந்த பாடசாலையிலே முதலிலே ஒரு விழாவிலே நான் இங்கே பங்கு கொண்டேன். பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களை வாழ்த்துகின்ற மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வழிபாட்டிலே இந்த பாடசாலையிலே முதலிலே பங்கேற்றுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது.
பாடசாலையிலே நடைபெறுகின்ற ஒரு விழாத்தானே என்கின்ற ஒரு அலட்சிய உணர்வோடு கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும், இந்த கிராமத்துக்கு நல்லது செய்ய வேண்டும், இந்த பாடசாலைக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற பெருவிருப்போடு இவ்வளவு காலமும் இந்த பாடசாலையிலே தன்னுடைய பணியை ஆற்றிய அதிபர் இன்று ஓய்வு பெறுகின்றார்கள் என்று சொன்னால் நாங்கள் எல்லோருமே கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு நல்ல மனிதர் இந்த பாடசாலையிலே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட வேண்டியவர்கள் வீடு செல்வதை கூட நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் பொறுப்பான பதவியிலே பொறுப்பான எண்ணங்களுடன் இந்த பாடசாலையை நடத்திய அதிபர் மேன்மேலும் தன்னுடைய பணிகளை சமூக ரீதியாக செய்ய வேண்டும் என்று இந்த புண்ணிய நேரத்திலே கேட்டுக்கொண்டு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, இறைவனுடைய தந்தை மைந்தன் தூய ஆவியருக்கு புகழ்கென மகிமை செலுத்திக் கொண்டு இந்த விழாவிற்கு தலைமை தாங்குகின்ற கல்லூரியின் உபாதிபர் அவர்களே, இன்றைய விழாவினுடைய கதாநாயகனாக வகிச்சிருக்கின்ற இளைப்பாறுகின்ற அதிபர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆனாமன் அருணாச்சலம் அவர்களே, அவரது உதவி அவர்களே, மற்றும் மேடையிலே இருக்கின்ற பெரியவர்களே, அன்பர்களே, பாடசாலையின் பழைய மாணவர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் யாவருக்கும் முதலிலே எனது அன்பு வணக்கம். முதலிலே ஒரு சிறிய கதை. இன்று உங்களுடைய அதிபர் அவர்களுக்கு நீங்கள் விழா எடுக்கிறீர்கள். சேவை நலம் பாராட்டு விழா அல்லது புகையிரதம் புறப்பட்டு மறுபுகையிரதம் வரும் அமிதமாகவே அவர் செய்வார். சோர்வடையாமல் இழைப்படையாமல் அவர் கண்ணியமாக இந்த பணியை செய்து முடித்தார் என்று பேசினார்கள். கடைசியாக அவருக்கு பரிசு கொடுத்தார்கள். பதிலுரை அந்த பணியாளர் பேச வேண்டும். அப்பொழுது அவர் எழுந்திருந்து, என்னையெல்லாம் புகழ்ந்து பாராட்டினீர்கள், உங்களுக்கு நான் நன்றிகளை கூறுகின்றேன். என்னுடைய கையிலே நான் காலையிலே வேலைக்கு வந்ததும் ஒரு சுத்தியலை தருவார்கள். அந்த சுத்தியலை வைத்து ஒவ்வொரு கோயிலும் வருகிற பொழுதும் பெட்டிகளுக்கு இடையிலே இருக்கின்ற இணைப்பிலே நான் 2 தட்டு தட்டுவேன். அவ்விதமாக நான் தட்டி முடித்ததும் புகையிரதம் போய்விடுகிறது. ஆனால் இன்று வரை நான் ஏன் தட்டினேன் என்று எனக்கு தெரியாது. தட்ட சொன்னார்கள், தட்டி கொண்டே இருந்தேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, ஏன் தட்டுகிறேன், நான் என்ன செய்கிறேன், என்னுடைய பணி என்ன என்று தெரியாமல் அவர் தட்டி கொண்டே இருந்தார். ஆனால் இன்று இளைப்பாறுகின்ற அதிபர் அவர்கள் தான் ஏன் இந்த பாடசாலையினுடைய ஆசிரியராக முதலிலே அமைக்கப்பட்டேன், ஏன் நான் இந்த பாடசாலையினுடைய அதிபராக நான் நியமிக்கப்பட்டேன், இந்த பாடசாலை ஏன் 186 ஆண்டுகளுக்கு முன்பதாக அமெரிக்கன் மிஷனரிமார் கூடாக ஆரம்பிக்கப்பட்டது, அவர்கள் இந்த பாடசாலைக்கு கொடுத்த அந்த மகுட வாக்கியம் abundant life, அதனுடைய சாரம் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, அது என்ன உட்பொருளை மகிழ்ச்சியாக அமைய இன்னும் அநேக பணிகளை தொடர்ந்தும் பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் செய்ய இறைவன் நல்ல சுகபலத்தை தந்து வேண்டியவன் அமைதியை தந்து வழிநடத்த பிரார்த்தித்து தள்ளம் தந்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அன்புக்கும் மதிப்புக்குரிய அதிபர்களே, இன்றைய விழாவினுடைய கதாநாயகனாக அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய கல்லூரியின் அதிபர் திரு அருணாச்சலம் அவர்களே, இங்கே மேடையிலே வைத்திருக்கின்ற மருத்துவர்களே, பெரியோர்களே, ஆசிரியர்களே, பழைய மாணவர்களே, எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கணிந்த வணக்கம். உங்களை காண்கின்ற பொழுது, இந்த மாணவ செல்வங்களை காண்கின்ற பொழுது, ஆசிரியர்களை காண்கின்ற பொழுது, அவனுடைய உள்ளத்திலே, அவருடைய முகத்திலே ஒரு சுகம் தலைமையில் காணப்பட்டதை அல்லாது என்ன இவர்கள் இவ்வளவு தூரம் இவ்வளவு சுகமாக காணப்படுகிறார்களே, என்ன நடந்தது என்பதை பற்றி நான் சற்று சிந்தித்துவிட்டு இது வளர்ந்ததான் என்று சொல்லிக்கொண்டிருந்தேன்.
அதிபர் அவர்களை மதுரை பிள்ளையார் கோயிலுக்கு அழைத்து செல்ல வேண்டும், அங்கு அழைத்து செல்லுங்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது அங்கு போகின்ற பொழுது அதிபருடைய மகன் பொழுது பார்த்தால் வழியிலே மாணவர்கள் அனைவருக்கு அதிபருக்கு மரியாதை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். அவருடைய முகத்திலே பார்க்கின்ற பொழுது அவர்களும் மிகவும் சோகம் தன்மையும் ஒன்றும் காணப்பட்டார்கள். உண்மையிலே இந்த பாடசாலையினுடைய மாணவர்களை பொறுத்தவரையிலே, அதிபர்களை பொறுத்தவரையிலே, பழைய மாணவர்களாக எந்த பொறுத்தவரையிலே உண்மையிலே உங்களுக்கும் அவர்தான் பாத்திரவாளி, உங்களுக்கும் அவர்தான் பாத்திரவாளி. பொருட்கள் சகலது இருக்கின்ற பொழுது தன்னுடைய கடமையை சிவனை செய்ய வேண்டியது அவருடைய பொருள். அதை அவருக்கு நாம் சிவனெல்லாம் பாராட்ட வேண்டும் என்று எண்ணம் பலருக்கு தோன்றலாம். அநேகமாக எல்லா பாடசாலைகளிலும் அதிபர் ஓய்வு பெறுகின்றனர் சொன்னால், அல்லது எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஓய்வு பெறுகிறார் சொன்னால் அவருக்கு சிவநலம் பாராட்டு விழா வைப்பது வழக்கம். ஆனால் இங்கே இந்த பாடசாலையை பொறுத்தவரையிலே அப்படியான நிகழ்வு இல்லை. எல்லோருடைய முகத்திலும் சோகம் காணப்படுகின்றது. மாணிப்பாய் மெமோரியல் ஸ்கூல் பிரின்சிபல் அருணாச்சலம் அவர்கள் அந்த பாடசாலையை, கல்லூரியை நன்றாக வளர்த்து நல்ல ஒழுக்கத்துடன் கட்டுக்காப்புடன் காத்து வருகின்றார் என்ற ஒரு நல்ல ஒரு செய்தியை நான் கேட்கக்கூடிய பாக்கியம் பெற்றேன். வெற்றிக்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால், அதிபர் எடுத்த முயற்சி. ஆகிய அதிபரை பழைய மாணவர் சங்கத்தின் சார்பிலும் பழைய மாணவன் என்ற சார்பிலும் நான் அவரை உலகாக வாழ்த்துகிறேன். அவர் செய்த சேவை அளப்பரிய சேவை. அந்த சேவையை எவராலுமே செய்ய முடியாது. தன்னுடைய வாழ்நாளிலே முழு பாகத்தை அர்ப்பணித்து இந்த பாடசாலையை கட்டிய ஒரு மகான் என்ற முறை இப்பொழுது இங்கு இல்லை. அவர்கள் காந்தி அடைந்துள்ளார்கள். அவர்களுடைய சேவைகளை நான் பாராட்டு வாழ்த்துகிறேன். ஆனால் அவர்களை விட சற்று ஓரிரு படிகள் முன்னுக்கு சென்று எங்களுடைய அதிபர் அவர்கள் ஆற்றிய சேவை மிகவும் பாராட்டப்படும். அவருக்கு ஒரு சிறு அன்பளிப்பை கொடுத்து விடைபெற விரும்புகின்றேன். தயவு செய்து அதை அவர்கள் கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதிபர் அருணாச்சலம் அவர்களே, அவரது புதவி டெல்லி ஆசிய சுதேசிங் அவர்களே, நமது முன்னாள் அதிபர் மதிப்புக்குரிய பொன்னுத்திரி ஐயா அவர்களே, ஆசிரியை வழங்கி ஆசிரியர் நடத்திய மதன்மார்கள் அவர்களே, சகிப்புலவர் செல்லத்திரை ஐயா அவர்களே, அவர்தம் பாரியார்களே, அயல் பாடசாலை அதிபர்களே, பழைய மாணவர் சங்க உறுப்பினர்களே, பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களே, நலன் விரும்பிகளே, ஆசிரியர்களே, மாணவர்களே, அனைவருக்கும் எனது அன்பார்ந்த காலை வணக்கம். இன்று இந்த விழாவுக்கு தலைமை தாங்குவது ஒரு நல்ல ஒரு முன்னாடியான பாடசாலையை உருவாக்கலாம் என்ற நல்ல சிந்தனையுடன் திருவாரூர் சுந்தரராஜன் அவர்களும் அவரது துணைவியாளர்களும் எமக்கு அளித்த நன்கொடைகள் மூலம் நாங்கள் ஓரளவு இந்த பௌதிக சூழலை நிவர்த்தி செய்ய இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, என்பதை விரிவாகப்படுத்தி கோட்ட மட்டம், மாகாண மட்டம், தேசிய மட்டம் போன்ற இடத்திற்கு எங்கள் மாணவர்களை பங்குபற்ற செய்துள்ள சில நேரங்களிலே நாங்கள் நினைப்போம், இவ்வளவு மாணவர்களையும் அங்கு அனுப்புகின்றார், இதற்கான செலவை எவ்வாறு தாங்குவார்? ஆனால் அதையெல்லாம் அவர்கள் தங்கள் திறமையால் கச்சிதமாக செய்து முடித்தார். அப்படிப்பட்ட ஒரு அதிபர் இன்று நாங்கள் அதிபரை இந்த பாடசாலை விளக்கவிருப்பதால் நமக்கு செய்ய சுமையாக இருக்கின்றது. அவர்
வலயத்திலிருந்து வருகையில் எடுக்கும் பிரதி கல்வி பணிப்பாளர்களை என்னும் நாங்கள் ஏற்பாடு கொள்கிறோம். மற்றும் இங்கு தங்களது கடமை பாடசாலை அலுவலகம் வாழ்க மெமோரியல், வாழிய வாழிய வாழியவே என்றும் வாழ்த்திடுவோம். இன்றைய இந்த வைபவத்துக்கு தலைவராகிக் கொண்டிருக்கின்ற சண்முகநாதன் பாதிவர் அவர்களே, இன்று சேவையில் இருந்து மட்டும் ஓய்வெறுகின்ற அறிவுமான கவலைந்த மேடையை கண்பித்திருக்கின்ற அனைத்து அன்பினைகளே, மாணவ மாணவிகளே, நலன் விரும்பிகளே, பெற்றோர்களே, இந்த நேரத்திலே இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு இறைவன் அழியமைக்கும் ஒரு கண் நன்றி. அதற்கு அடுத்த விதமாக என்னை வளர்த்தெடுத்த இந்த மெமோரியல் கல்லூரி அன்னைக்கு சிறந்தாற்றி நான் எனது ஒரு சிறிய உரையை ஆரம்பிக்கின்றேன். பின்னர் ஒரு காலகட்டத்தில் தமிழிப்பாய் கல்வி கோட்டத்திலே ஆசிரியராகி பின்னர் பிற்காலத்தில் அதிபராக ஒன்றாய் கடமையாற்றக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருந்தால் அதை ஒரு அவசரமாக நான் கருதின்றேன். அதே நேரத்தில் இன்னொரு துரஷ்டம் எமக்கு பெருமிதத்தோடு தாயகம் வென்றிருக்கின்றோம். அந்த நினைவுகள் இன்றும் என்றுமே மறக்க முடியாத நினைவுகள். அதை விடுத்து அவர் என்னோடு அன்பாக பழகுவார். அது பழைய மாணவன் ரீதியிலேயோ அந்த என்ன ரீதியிலேயோ இறைவன் நமக்கு அடைத்து விட்ட ஒரு பிணை. ஆசிரிய பணியை பொறுத்த மட்டிலே கருவறை தொடங்கி கல்லறை வரை கல்வி என்று கூறுவார்கள். எர்ணாகுளம் அவர்களை இறைவன் பேர் சொல்லி கருவறையிலே அழைக்கும் பொழுது ஒரு நல்ல ஆசிரியர், நல்ல அதிபர் என்ற ஒரு அடைமொழியோடு சேர்த்து அழைத்திருக்கின்றார். ஆகவே அவர் தனது பணியை மிக விருப்பத்தோடு நேசித்து பணிபுரிந்திருக்கின்றார் என்ற அடையாளம் இன்று காலையிலே வருகின்ற பொழுது இந்த பிள்ளைகளின் முகத்திலே தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்ற சோக நிழலிலே புரிய கிடைக்கின்றது. அது மாத்திரமல்ல, இங்கே கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர் குழாத்தின் முகத்திலே அந்த அடையாளம் தெரிகின்றது. இதை ஏன் நான் கூறுகின்றேன் என்றால், ஒரு ஆசிரியன் தனது பணியிலே 2 இடத்தில் 3 இடத்தில் கவலைப்படுகின்றான். சேரும்போது மன விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சந்தோஷம், பின்னரிடம் இங்கு ஓய்வு பெறுகின்றான். குறிப்பாக சொல்ல போனால் after the death of his untimely death of his wife, அதாவது மனைவியுடைய இழப்பின் பிறகு அகால மரணத்தின் பின்னர், the problem is a chance for you to do your best என்று சொல்லுவாங்க. பிரச்சனை ஒருவரது தன்மையை இன்னும் திறமையாக வெளிக்கொணர்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் என்று கூறுவார்கள். அது வார்த்தையில் மட்டும்தான் கடினம். ஆனால் ஏஎம் அருணாசலம் அவர்கள் தனது வாழ்க்கையிலே பிரச்சனைக்கு பின்னர் தான் தனது அதிர்ஷ்ட நடவடிக்கைகளை இறங்கி பாடசாலைக்கு தன்னை அர்ப்பணித்து தனது வாழ்க்கையை அப்படியே ஒரு முழு உருவமாக இங்கே நடமாடி இருக்கின்றார். எனவே இந்த வேளை சண்டிப்பாய் கல்வி கோட்டத்திலே உண்மையிலே ஒரு புகழ் குத்து அதிபராக எனக்கு ஒரு ஞாபகம் இருந்தது. எனக்கு ஒரு குழு மேற்பார்வை இடம்பெற்றது கடந்த தவணை. அந்த குழு மேற்பார்வை வலய மட்டத்திலிருந்தும் வேறு மேற்பட்டத்திலிருந்தும் வந்து அங்கே புள்ளிகள் இட்டார்கள். 300 புள்ளிக்கு எனது பாடசாலை 259 புள்ளிகளை பெற்றது. ஜூனியர் மெமோரியலை போல இருக்கு. ஜூனியர் மெமோரியல் நான் சொல்றேன், நாங்க படிச்சாங்க, நான் மானிப்பை மெமோரியல பழைய மாணவன் சொல்லப்படும் தேவை பிள்ளைகள். இன்று இந்த மேடையிலிருந்து பேசுகின்றேன். இங்கே இந்த படங்களிலே வைத்திருக்கின்ற தெய்வங்கள் அழகரத்ன மண்டபத்தில் பிரதிபலிக்கின்ற எமது காலத்தில் இருந்த அதிபர் திரு ஜே.வி. தம்பிநாயகம் அவர்கள் உண்மையிலே இங்கு ஆக்கி வைத்த தெய்வங்கள். இன்று இந்த மேடையிலே நின்று 4 வார்த்தை பேசுகின்றேன் என்றால், துணிவாக பேசுகின்றேன் என்றால், இக்கல்லூரி எனக்கு ஆக்கி வைத்த ஒரு தெம்பு நிச்சயமா. Or if you want
1 year prosperity you grow grain. அதாவது அது 3 வார்த்தை இருக்கின்றது. காரியத்தின் பலனை அறிய வேண்டும் என்றால் 1 வருடம் பொறுத்திரு. 10 வருட பலனை அறிய வேண்டுமானால் ஒரு மரத்தை வளர்த்திடு. 100 வருட பலனை அறிய வேண்டும் என்றால் you grow people. If you want 100 years of prosperity, you grow people and Chinese பழமொழி. 100 வருடம் அல்ல 100க்கு மேற்பட்ட வருடங்கள் நிறைவில் நிற்கக்கூடிய ஒரு சேவையை செய்திருக்கின்றார். ஆசிரியர் பணியில் இதுதான் ஒரு முக்கியமான கட்டம். நிச்சயமாக இந்த ஆசிரியர் பணியை நேசித்து சரியான முறையிலே செய்தால் அதை போன்ற ஒரு ஆத்ம திருப்தி வாழ்க்கையில் இல்லை. இன்னொரு வசனம் வாசித்தே வரும்பொழுது ஒரு mistake of a doctor, a mistake of an engineer, a mistake of a lawyer, mistake of a teacher என்ற முடிகின்றோம். ஒரு என்ஜினியர் தவறு செய்து விட்டார், ஒரு டாக்டர் தவறு செய்து விட்டார், தற்செயலாக கைவிடையாக அந்த ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டால் அந்த இறந்த உடலை கொண்டு போய் அந்த இறந்த அதாவது இது என்ன படிக்க பள்ளிக்கூடம் அந்த நேரத்தில் எனக்கு வர்ற வார்த்தை பாராட்ட வேண்டிய கட்டம் இதுதான். ஆகவே நான் என்ன இந்த சந்தர்ப்பத்தில் பேசாமல் எப்ப பேசுவோம். எனவே அவருக்கு nothing is finished in this world, but every step is a preparation for the next. ஓய்வு பெறுவது முடிவு, அது இன்னொன்று ஆரம்பம். அவர் தனது மூளைகளை இப்பொழுது எவ்வாறு ஓய்வு பெற்ற பின்னர் இந்த பள்ளிக்கூடத்தை அர்ப்பணிப்பெற்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். சிலர் சேவை முடிந்தது, பாடசாலை விட்டு விலகிவிட்டேன், எனக்கு கடமை முடிந்தது, இது முடிவல்ல, இது வேறு ஒரு பணியின் ஆரம்பம் என்று கூறி அவருடைய ஓய்வு காலம் சிறப்பாகவும் மிக உண்மையிலே பல வருத்தங்களை நோய் நொடிகளை அவருடைய உடல் சுமந்தது. நான் அதை இயங்க இயலாத கட்டத்துக்கென்று வந்தது. ஆனால் அதிலிருந்து இரட்டிப்பு மடங்கு உற்சாகம் பெற்று உங்கள் பிள்ளைகளின் முகத்தை கண்டவுடன் அவர் உற்சாகம். இப்படி அவருக்கு தெய்வம் கொடுத்திருக்கின்ற சில வரங்களை அதே போன்று நீண்ட காலம் வாழ்ந்து மெமோரியல் என்னை காக்க வேண்டிய பணிகள் தொடர்ந்து இருக்கும் என்று கூறி அவரையும் இந்த நேரத்திலே சண்டிப்பாய் கல்வி போட்ட அதிபர்கள் சார்பிலும் அனைத்து சண்டிப்பாய் போட்ட ஆசிரியர்கள் சார்பிலும் இன்றைய உங்கள் மாணவர்கள் கல்விசாரா ஊழியர்கள் ஆசிரியர்கள் சார்பிலும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து நான் விடைபெறுகின்றேன். நன்றி. எங்கள் அதிபர் ஐயா அவர்கள் அவர்கள் மேடையில் வீட்டிற்கும் காட்சியும் எல்லோரும் உள்ளங்களை கவருகிறது. ஐயா அவர்களுடைய பெரிய சேவை எம்மால் மறக்க முடியாது. குறிப்பாக எமது கல்லூரியை நவோதயா கல்லூரி ஆக்கின பாடசாலை இழவுக்காக அரும்பாடுபட்ட ஐயாவை நாம் என்று மறக்க மாட்டோம். எங்கள் ஆரம்ப கல்வி சார்பான நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. வீட்டிற்கும் பெரியோர்களே, அதிபர் அவர்களே, என் சிறு மாணவ மாணவிகளே, உங்கள் நினைவிற்கும் எனது காலை வணக்கங்கள். எங்கள் மதிப்புக்குரிய அதிபர் திரு ஆனா மூனா அருணாசலம் அவர்கள் எமது கல்லூரியில் 10 வருடம் ஆசிரியராகவும் 10 வருடம் அதிபராகவும் இருந்து மாணவர்களை நல்வழி காட்டின ஆசிரியர்களை இருந்த எம்மை பரீட்சையில் சித்தியடைய வைத்த எமது கல்லூரியை நவோதயா கல்லூரி ஆக்கின எமக்கு நிலையத்தை அமைத்து தந்த எமக்கு சிறந்த பல மாடி கட்டடங்களை அமைத்த பல விசித்திரமான காணியையும் விளையாட்டு மைதானத்தையும் வாங்கி தந்த சுகத்தையும் கொடுத்தே உங்களை நன்றியோடு போற்றுகிறோம் அதிபரே. நன்றி என்று கூறுகிறோம் அதிபரே. உங்களை நன்றியோடு போற்றுகிறோம் அதிபரே. நன்றி கல்லூரி அதிபரே. நன்றி கல்லூரி அதிபரே. நன்றி கல்லூரி அதிபரே. நன்றி கல்லூரி அதிபரே. கல்லூரியின் அதிபரே.
மதிவரே எங்கள் வளர்த்து ஒளி வீசும் சுடவிளக்காய் எரிகிறீங்க கல்வி என்று மயிரை எங்கள் வளர்த்து ஒளி வீசும் சுடவிளக்காய் எரிகிறீங்க உங்களை நன்றி என்று கூறுகிறோம் மதிவரே உங்களை நன்றியோடு போற்றுகிறோம் மதிவரே. அன்புக்கும் மதிப்பிற்கும் உரிய இன்றைய இந்த விழாவிற்கு தலைமை தாங்குகின்ற கல்லூரியின் உப அதிபர் அவர்களே, 55 வருடங்களாக இந்த பாடசாலையினுடைய மாணவனாக அடியெடுத்து வந்த நாள் தொடக்க இன்று வரையும் இந்த சமூகத்திலே ஒன்றிணைந்து அறிவிப்பதை
பாராளுமன்றம் கல்விசாரா உத்தியோகத்தர்கள் சேர்ந்து அதிகாரிகளை கௌரவிக்கும் மூலமாக அதற்கு ஒரு மற்றும் பாடசாலை பழைய மாணவர் சங்க உபதலைவர் திரு திருநாவுக்கரசே, பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலர் திரு துரசிங்கம் அவர்களே, மற்றும் சகோதர பாடசாலை அதிபர்களே, ஏனைய பெரியோர்களே, ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, பழைய மாணவர்களுக்கானாலும் சரி, பெற்றோர்களுக்கானாலும் சரி, அவர் சொல்கின்ற ஒரு வாசகத்தை கூறி அந்த வாசகத்தின் மூலம் நாங்கள் கண்கூறு கண்டு கொண்டிருக்கின்ற உயர்ந்தவர்களை பற்றி கூறலாம் என நினைக்கின்றேன். அவர் கூறுகின்ற ஒரு வாசகம், இந்த மெமோரியல் அன்னையை நேசியுங்கள், அவர் எல்லாம் தருவாள். இந்த ஒரு வாசகத்தை தான் என்றும் அவர் கூறுவது வழங்கும். அந்த வகையிலே நான் இந்த பாடசாலைக்கு வந்து 18 ஆண்டுகள் இந்த வருடத்துடன் பூர்த்தியாகும். இந்த 18 வருடங்களிலே 16 வருடங்கள் நமது அருணாச்சலம் அவர்களுடைய வழிகாட்டலிலே ஆசிரியராக இருந்தார். அவருடைய அந்த வாசகத்தின் உண்மையாக திறமே கொண்டு இந்த அன்னையை உண்மையாக நேசித்த ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள் உயர்ந்து நிற்கின்றார்கள். அந்த வகையிலே நான் இந்த பாடசாலைக்கு வந்த அந்த அதிபர் பதவியை ஏற்று அருணாச்சலம் அவர்கள் நடத்திய அந்த ஆண்டு காலத்தில் இருந்து இன்று வரை சில முன்னணியில் திகழ்கின்றவர்களை பற்றி கூறுகின்றேன். அவர்களை பற்றி நான் இங்கே கூறுவதன் மூலம் இந்த அதிபரை பாராட்டு பெறுகின்றார். திருவாளர் மகாலிங்கம் அவர்கள் ஆசிரியராக இங்கே கடமையாற்றிக் கொண்டிருந்தார். இந்த அதிபருடைய வழிகாட்டலிலும் இந்த அன்னையையும் உண்மையாக நேசித்து கடமை புரிந்தவர். அவர் இந்த கூடுதல் முருகமூர்த்தி பாடசாலைக்கு அதிபராக பதவி உயர்த்தி சென்றார். அடுத்து இங்கே அந்த அன்னையை நேசித்து தன்னுடைய சேவையை செய்தது. அதே போன்று இங்கே வீட்டிருக்கின்றார் சுதுமலை சிறிய பாரதி அதிபர் அவர்கள். அவர்களின் மலர்களுக்கு இங்கே மலர் ஆசிரியராக இருந்து தன்னை அர்ப்பணித்து இரவு பகலாக நாடகத்துறையிலே இந்த பாடசாலை மாகாண மட்டத்திலே முன்னணியில் திகழ அருணாச்சலம் அவர்களுடைய அந்த கொடுத்த கடமைகளை உண்மையாக திறமை கொண்டு நிறைவேற்றியவர். இன்று தெல்லிப்படை கோட்டத்திலே இருக்கின்ற பெண்ணாலை கலவசபை வித்தியாசாலையிலே அதிபராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார். அதிபர்கள் மட்டுமல்ல, விரிவுரையாளர்களாக திருவாளர் கானா ரத்னேஸ்வரன் அவர்கள், திருமதி சுகந்தி ஆண்டனி அவர்கள், அது மட்டுமல்ல ஆசிரிய ஆலோசகர்களாக சென்றிருக்கின்றார்கள். திருவாளர் ராஜகோவியம் அவர்கள் இங்கே சமூகத்திலிருந்து வந்துவிட்டார். திருவாளர் மூனா ரூபநாதன் அவர்கள். இவர்களை எல்லாம் நான் ஏன் இங்கு உங்களுக்கு முன்னாலே நினைவு கூறுகின்றேன் என்றால், நான் இந்த பாடசாலைக்கு வந்த காலம் தொடக்கம் இன்று வரை நான் அறிந்த அவர்கள் உண்மையாக இந்த அன்னை அதிபர் கூறுகின்ற எங்களுடைய தற்போதைய அதிபர் கூறுகின்ற அந்த ஒரு வாசகத்தை உண்மையாக மதித்து நடந்ததனாலே அவரோடும் மனதில் இருத்தி, அதாவது ஆசிரியர்கள் நாங்கள், மாணவர்கள் நீங்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், அந்த வாசகத்தை நாங்கள் மனதில் இருத்தி நடந்தோமானால் நாங்கள் இந்த அதிபருக்கு செய்கின்ற ஒரு நன்றி கடன் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆகவே
கதாநாயகனாக வீட்டிருக்கும் எங்கள் அதிபர் ஆனாமுன்னா அருணாச்சலம் ஐயா அவர்களே, அவரது சில்லி உடலியர்களே மற்றும் இங்கு எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற எங்கள் கூட்டக்கல்வி படிப்பாளர் அவர்களே மற்றும் பெரியோர்களே, உங்கள் அனைவரும் ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் முன்னேற வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் நம்மை வழிநடத்தி வழிகாட்டியாகவும் முன்னுதாரணமாகவும் நம்மை அரவணைத்து பிரிவை மாற்றாது அவரது அகவை மூப்பை கருத்தில் கொண்டு அரசு வழங்குகின்ற அந்த ஓய்வை அவர் பெற்றுள்ள நிலையில் தினத்தில் விழா எடுத்து அவரது சேவையை பாராட்டிக் கொண்டிருக்கின்றோம். மனிதர்கள் வெறுமனே பிறந்து வளர்ந்து நாளாந்த கருமங்களை தானேதோ செய்து படவை இயற்கைக்காக வாழ்ந்து விட்டு போவது என்ற ஒரு நியதி இல்லாமல் ஒரு உயிரோட்டமான ஒரு பாத்திரமான ஒரு நல்ல பாத்திரமாக எங்கள் முன் நடமாடிக்கொண்டிருக்கின்ற எங்கள் அதிபர் உம்மை விட்டு பிரிவதில் நாங்கள் பெரும் கவலை அடைகின்றோம். அவரது வழிகாட்டலும் ஆளுமையும் உம்மை, அதாவது மாணவர்களாகிய உங்களை எவ்வளவு தூரம் இந்த சமூகத்தில் நிமிர்ந்து நிற்க வருங்காலத்தில் ஒரு உதாரண புருஷர்களாக வாழ்வதற்கான வழியை காட்டி நின்றது என்பதை யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. இன்னும் பல்லாண்டு இந்த மெமோரியல் நன்மையின் மாண்புமிகு மாணவராய் போன்ற மாணவர்க்கெல்லாம் இனிய தந்தையம். மெமோரியல் நன்மையின் மாண்புமிகு மாணவராய் போன்ற மாணவர்க்கெல்லாம் இனிய தந்தையம். கண்போனமை காத்து நல்வழி காட்டிடும் பண்பான கடல் போற்றும் மதிவரம். கண்போனமை காத்து நல்வழி காட்டிடும் பண்பான கடல் போற்றும் மதிவரம். தடிபோய் தோற்ற முடியவரா நல்ல தாடியை முகத்திலுடையவரா. தடிபோய் தோற்ற முடியவரா நல்ல தாடியை முகத்திலுடையவரா. கோடி பொன் கொடுத்து மிதற்போர் அதிபரை தேடிக்காண முடியாது. கோடி பொன் கொடுத்து மிதற்போர் அதிபரை தேடிக்காண முடியாது. பாடசாலையே அவரது கோவிலாம் நடேசரே அவர் போற்றும் தெய்வம். பாடசாலையே அவரது கோவிலாம் நடேசரே அவர் போற்றும் தெய்வம். விடாமுயற்சியே அவரது வேத மந்திரமாம் திடீர் முடிவெடுப்பதில் சிறந்த தீரணம். விடாமுயற்சியே அவரது வேத மந்திரமாம் திடீர் முடிவெடுப்பதில் தீரணம். நித்தம் நித்தம் மாணவன் நாம் கூத்தும் கும்மாளமும் அடித்திடும் வேளை. நித்தம் நித்தம் மாணவர் நாம் கூத்தும் கும்மாளமும் அடித்திடும் வேளை. சத்தம் போடாமல் எம்பின் வந்து நின்றே வித்தம் தெரிய போட்டுடுவார் திறம்பாளை. சத்தம் போடாமல் எம்பின் வந்து நின்றே வித்தம் தெரிய போட்டுடுவார் திறம்பாளை. புத்தம் புது விடயங்களைய நமக்கு நித்தம் சித்தம் தந்துடுவார் ஐயா. புத்தம் புது விடயங்களைய நமக்கு நித்தம் சித்தம் தந்துடுவார் ஐயா. சொத்திந்த கல்வியே நமக்கு புத்தி சொல்லி தந்துடுவார் நிதம். சொத்திந்த கல்வியே நமக்கு புத்தி சொல்லி தந்துடுவார் நிதம். திடீர் திடீரென வகுப்பிற்கு வந்துடுவார். சுட சுட வினாக்களை தொடுத்துடுவார். திடீர் திடீரென வகுப்பிற்கு வந்துடுவார். சுட சுட வினாக்களை தொடுத்துடுவார். வட வடவென பதில் கூற தவறு சட சடவென முதியில் சொல்லிட தந்துடுவர். வட வடவென பதில் கூற தவறு சட சடவென முதியில் சொல்லிட தந்துடுவர். ஆசிரியரிடம் நிறைவாக வேலை வழங்குவது அசகாய சூழலாம் மதிப்பொருள் போல் யாம். ஆசிரியரிடம் நிறைவாக வேலை வாங்குவது சகாய சூழலாம் மதிவர் போல் யாம். காசினியில் வேறொருவரையும் ஒருபோதும் காண முடியாது கால் கொடுக்க ஓடினான். காதலியில் வேறொருவரையும் ஒருபோதும் காண முடியாது கால் கொடுக்க ஓடினாள். நன்றி. மாண்புமிகு கல்லூரியாம் மானியம்படியின் மாண்புமிகு கல்லூரியாம் மானிப்பாய் மெமோரியல் நவோதயா கல்லூரியில் மானிப்பாய் மெமோரியல்
நவோதயா கல்லூரியில் அதிபர் அகிலம் போற்றும் ஆனாமுனாய் நாசலம் ஐயா அவர்களுக்கும் அதிபர் அகிலம் போற்றும் ஆனாமுனாய் நாசலம் ஐயா அவர்களுக்கும் அவரோடு இணைந்த ஆசிரியர்களுக்கும் நேர வந்தனங்கள். அழகான தாடியுடனே அமைதியாக விளம்பெறும் சிறுவை நிலம் பாராட்டு. அப்பாடா அந்த நாளும் வந்து விட்டதோ, அப்பாடா அந்த நாளும் வந்து விட்டதோ, அதற்கு முடியாத துன்பம், அதற்கு முடியாத துன்பம். ஆயும் என்ன இதுதான் மெய்தன்மை, ஆயும் என்ன இதுதான் மெய்தன்மை. உடல் குலைகிறது என்பெல்லாம் நற்குறுகிறது, உடல் குலைகிறது என்பெல்லாம் நற்குறுகிறது. விழிநீர்கள் ஊட்டெடுக்க வெதும்பி இருக்க, விழிநீர்கள் ஊட்டெடுக்க வெதும்பி இருக்க. ஊசி காந்தத்தை கவர்தல் போலவே, ஊசி காந்தத்தை கவர்தல் போலவே ஓடுறவும் உண்ணி உண்ணி நெஞ்சம் நடுக்குறுகிறது, ஓடுறவும் உண்ணி எண்ணி நெஞ்சம் நடுக்குறுகிறது. 10 வருட ஆசிரியர் சேவை, 10 வருட அதிபர் சேவை, 10 வருட ஆசிரியர் சேவை, 10 வருட என்றால் கண் துச்ச மாட்டான், பாங்காய் செய்திடுவான். பாரிய திட்டங்கள் அனைத்தையும், பாரிய திட்டங்கள் அனைத்தையும் பார்ப்பதற்குள் செய்து முடித்திடுவான், பார்ப்பதற்குள் செய்து முடித்திடுவன். தென்னுடல் நிலம் பாரான் தென் நிலம் மிச்சம், தென்னுடல் நிலம் பாரான் தென் நிலம் அஜூதவ புதல்மை. அன்பான அருணாசலம் ஐயா அவர்கள், அன்னையின் அஜூதவ புதல்மை அன்பான அருணாசலம் ஐயா அவர்கள் அளப்பெரிய பெருவீரனை அளந்திட முடியுமோ, அளப்பெரிய பெருவீரனை அளந்திட முடியுமோ. அன்பு என்றால் அது மாணவர் பக்கம்தான், அடுத்ததுதான் ஆசிரியர்கள். அன்பு என்றால் அது மாணவர் பக்கம்தான், அடுத்ததுதான் ஆசிரியர்களின் பக்கம். அட்மினிஸ்ட்ரேஷன் என்றால் அது அருணாசலம்தான், அட்மினிஸ்ட்ரேஷன் என்றால் அது அருணாசலம்தான், அசைக்க முடியாது. சொல்லுக்கு எரிச்சந்திரன் போல அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அருணாசலம்தான், சொல்லுக்கு எரிச்சந்திரன் போல அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அருணாசலம்தான். புருடாவிட்டாலே புருளடிக்க கிழிப்பான், புருடாவிட்டாலே புருளடிக்க கிழிப்பான். ஒருவருடன் நடிப்பார் புண்ணியம் மாணவர், ஒருவருடன் நடிப்பார் புண்ணியம் மாணவர். ஐயாவை பற்றி கூறுவதானால் 5 நிமிடம் போதாது. ஆண்டவரை பிரார்த்திப்போம் நாம். நன்றி. மெமோரியலின் விளக்காய் தீபமாய் பிரகாசிப்பேன். மண்ணின் மைந்தனாய் அம்மண்ணின் அரசனாய், மண்ணின் மைந்தனாய் விளங்கி பெறரை தமண்ணின் மன்றவிட்ட தெய்வம். எழுத்தறிவித்தானவர்கள் அன்பே இன்ப ஊற்று, எழுத்தறிவித்தானவர்கள் அன்பே இன்ப ஊற்று. கடலை வாழ்வின் வழிகாட்டி புவியே உயிரினாங்க, கடலை வாழ்வின் வழிகாட்டி புவியே உயிரினாண்டதும் அறிவினை அளிக்கிறது. அதிபரின் செயலை சித்தரித்து சீரமிய குணமரக்க மாணவருக்கு, அதிபரின் செயலை சித்தரித்து சீரமிய குணமரக்க மாணவருக்கு வழியாய் our deputy principal, Mr. A.M. Arnasalam, our worthy principal, divisional director of education, Mr. K. Dhanapal Singh, principals of the respective schools, SDS members, members of the OSA, teachers, and fellow students. Today, we of the Memorial community are gathered here to bid farewell to our beloved principal. Our principal is an old boy of this institution from 1980 to about 1988. He served as a teacher of the school. He served as deputy principal for a short stint, and right from 1989 till today, he has been our principal. For all we know, we have never seen a principal like him. He is
a child. He treats Memorial as his mother and eternally strives to serve his alma mater, achiever, and it is crystal clear to anyone to see the developments he has made in true perspective. It is a pity to note that he is going to leave us, but we of the Memorial community are ever grateful to him. வீட்டிலிருக்கின்ற பெரியோர்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, இங்கு சமூகத்திற்கின்ற எமது வலய கல்வி தொடர்பாளர் அவரது சுயநலத்தையும் கருத்தில் கொள்ளாமல் அன்பின் காரணமாக அன்பின் பிணத்தை எடுத்து காட்ட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் இங்கு சமூகம் அளித்திருக்கின்ற திரு தனபாலசிங்கம் ஐயா அவர்களே, ஏனைய சைவப்பிரதர் சிலையா கிறிஸ்தவ ஆதாரண பிரார்த்தனையோடு நடந்தது. அப்பொழுது நான் சபையோரை பார்த்தேன், இருக்கின்ற மாணவர்களை பார்த்தேன். எல்லா மாணவர்களும் தலையை குனிந்து அமைதியாக பிரார்த்தனை செய்வது போல் பாவனையில் அங்கே இருந்தார். புற மத பிரார்த்தனை நடக்கும் பொழுது அப்பொழுது நான் சபையோரை பார்த்தேன், இருக்கின்ற மாணவர்களை பார்த்தேன். எல்லா மாணவர்களும் தலையை குனிந்து அமைதியாக பிரார்த்தனை செய்வது போல் பாவனையில் அங்கே இருந்தார். புற மத பிரார்த்தனை நடக்கும் பொழுது இந்து மாணவர்கள் கூட பின்னுக்கு இருப்பவர்களை பார்த்து அவர்களும் அமைதியாக இருந்தார். அப்போது என்னுடைய தந்தையார் எனக்கு சிறுவயதிலேயே பழக்கின ஒரு பழக்கம் ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு நாள் என்னுடைய தந்தையார் என்னை உயிரில் இருந்து மரணாவன தந்தைக்கு அழைத்து செல்லும் பொழுது, அப்பொழுது நான் நடக்கவும் மாட்டேன், சிறு பையன், கிடக்கிட தூக்கி தோழில வைப்பேன், கிடக்கிட நடவரா நடந்து வளரா, நீ சின்னப்படிகள் எல்லாம் நடக்கக்கூடிய நீ நடவரான்னு நடத்த வைப்பேன். இவ்வாறு என்னை தூக்கிக்கொண்டு போகும் பொழுது பக்கத்தில் இருக்கின்ற ஒரு தேவாலயம், கிறிஸ்தவ ஆலயம், அந்த ஆலயத்தை கண்டதும் என்னை மெல்லமாக தோழிலிருந்து கீழே இறக்கினார். தனது தோழில் இருந்த சாலையை எடுத்து அறைகளை கட்டினார். அந்த கிறிஸ்தவ ஆலயத்திலே ஏதோ சொல்லி சொல்லி வாழ்ந்தார். புறகை தூக்கி தோழில் வைத்துக் கொண்டு போனார். அண்ணாளிகள் வைரவர் கோயில், அந்த வைர கோயிலை வெட்டினார், வழங்கினார், தூக்கி கொண்டு போனார். அண்ணாளிகள் பெண்டிகோஸ் ஆலயம் மரம், அந்த மரத்திலே என்ன வெட்டினார், வழங்கினார், தூக்கி கொண்டு போனார். இந்த நினைவு என்னுடைய மனதிலே நீங்கள் எல்லோரும் தலைமுடிந்து வணக்கம் செய்யும் பொழுது எனக்கு ஏற்பட்டது. எனது தந்தையார் எனது பெற்றோர்கள் பழக்கிய அவருக்கு உபசரணை செய்து அவரை வழி அனுப்புவோம். இதை பழக்கமெல்லாம் நான் சின்ன நிலையே எங்களுடைய பெற்றோர் வளர்க்கிற பழக்கம். எங்களுடைய தாய் தந்தையார் எவ்வாறு எங்களை நல்லவரை பழக்கினார்களோ அதே போல் இருக்கின்ற 1000 லட்ச பிள்ளைகளுக்கு தாயாகவும் தந்தையாகவும் விளங்கினவர் அண்ணாசலம் ஐயா அவர்கள். உங்களுக்கு நல்ல பண்பை, நல்ல பழக்கங்களை, நல்ல புறப்பதை நீங்கள் காணக்கூடிய வாங்கி பிற்காலத்தில் உங்களை கண்டு பிறர் வணங்கக்கூடிய நல்ல நல்ல பிள்ளைகளாக நீங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும். கல்வி மாற்றமாக மட்டும் இருந்தால் போதாது. கற்க கதற கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற இந்த வல்லவருடைய வாக்கிற்கு அமைய, இந்த பாடுவாரையுடைய கொள்கைக்கு அமைய நீங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வழிநடத்துகிறார்கள். அதை நாங்கள் மறக்கவும் முடியாது, எங்களுடைய மனதை விட்டு அதை அகலவும் முடியாது. இது மட்டுமல்ல, இங்கு விழா, இவ்வாறு பல விளையாட்டு விழா, இவ்வாறு பல விழாக்களை இங்கு நடத்துவதை நானும் வந்து சமூகம் எடுத்து பார்த்திருக்கின்றேன். எல்லாம் நல்ல முறை நல்ல வழிவகையிலே நடைபெற்றது. ஆகவே நான் அதை எங்களுடைய நடராஜாய அவர்கள் அதற்கு இன்று மாலை சூட்டி எங்களுடைய அரவணை பாடசாலையின் சார்பிலும் எங்களுடைய மதுரை விநாயகர் ஆலயத்தின் சார்பிலும் அவரை கௌரவித்தார். அதற்கான அவருக்கு நன்றி கூறி மேலும் நான் பாராட்ட வேண்டும். அவர்கள் உண்மையில் நன்றி பரவாத நற்பண்பை இன்று அவருடைய செயற்பாட்டால் எடுத்து காட்டிவிட்டார்கள். இங்கு இருக்கின்றது மலையா அல்லது மாலையா அல்லது மலரா என்று கூட நாங்கள் நினைக்க வேண்டும். மலரால ஏற்படுத்த ஒரு மலை மாநில பகுதியிலே உள்ள மலர்கள் எல்லாம் பூக்கள் எல்லாம் இங்கு வந்து குவிந்திருக்கிறது. இந்த மாலைகள் எடுத்து காட்டுகிறது.
இறைவன் விரும்புவது பூ. ஏன் இறைவன் பூவை விரும்புகிறார் என்றால் அந்த பூ எங்கும் ஒரே சமமாக இருந்து சேவை செய்யும். ஒரு ஏழைகளுடைய வீட்டிலே பூக்கின்ற மல்லிகை பூ ஒரே வடிவம், ஒரே அழகு, ஒரே மனம், ஒரே வாசம். ஒரு பணக்கார பெரிய முதலாளி வீட்டிலே இருக்கின்ற ஒரு மல்லிகை பூ ஒரே மனம், ஒரே வடிவம், ஒரே அழகு, ஒரே வாசம். இங்கு வாசம் விழாவினுடைய கதாநாயகத்தை மற்றும் இவ்விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அன்புள்ளங்களை, ஆசிரியர் சகோதரர்களே, மாணவர்களே அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிவகண பாராட்டு விழா 60வது அகவை பூர்த்தி செய்யும் அதிபர் ஆனாமுனா அருணாசலம் SNBS 1 யார் மாணிப்பாய் மெமோரியல் கல்லூரி நவோதயா. உழைப்பால் உயர்ந்த உத்தம அதிபர், உழைப்பால் உயர்ந்த உத்தம அதிபர். மானியூர் என்ஐஎம் மெமோரியலில், மானியூர் என்ஐஎம் மெமோரியலில் மாண்புமிகு மைந்தனர், மானியூர் என்ஐஎம் மெமோரியலில் மாண்புமிகு மைந்தனர் எண்ணியதை எண்ணியாங்கு எளிதிலே செய்திருவார், எண்ணியதை எண்ணியாங்கு எளிதிலே செய்திருவார். ஏற்றமிகு செயல் வீரன் எம்மதிவர், ஏற்றமிகு செயல் வீரன் எம்மதிவர். அன்பொழுக பண்பொழுக அவர் செய்த சேவை, அன்பொழுக பண்பொழுக அவர் செய்த சேவை அவனியிலே என்றென்றும் நிலைத்து நிற்கும். அன்பொழுக பண்பொழுக அவர் செய்த சேவை அவனியிலே என்றென்றும் நிலைத்து நிற்கும். அல்லும் பகலும் அயராதுடை, அல்லும் பகலும் அயராதுடை அன்னைக்கு புகழ் சேர்த்த உத்தமரே வாழி வாழி. அல்லும் பகலும் அயராதுடைத்து அன்னைக்கு புகழ் சேர்த்த உத்தமரே வாழி வாழி. மாண்புக்கோர் அச்சாணி மாறாத கொள்கையர், மாண்புக்கோர் அச்சாணி மாறாத கொள்கையர். வித்தைக்கு அதிபராய் விளங்கிடும் ஐயாக்கி கிடந்த அன்னதனை அகலக்கால் வைக்க காணிவல கண்டவனை, அடங்கி கிடந்த அன்னதனை அகலக்கால் வைக்க காணிவல கண்டவனை. நித்தமும் சேவைக்கு இணையுந்த உத்தமனை, நித்தமும் சேவைக்கு இணையுந்த உத்தமனை. அடங்கி கிடந்த அன்னதனை, அடங்கி கிடந்த அன்னதனை அகலக்கால் வைக்க காணிவல கண்டவனை. நித்தமும் சேவைக்கு இணையுந்த உத்தமனை. எல்லையில்லா பணிபுரிந்த உண்மையும், எல்லையில்லா பணிபுரிந்த உண்மையும். அந்தளர்ந்த செந்தாமரியன் அறிவொளி பெறப்படவே, அந்தளர்ந்த செந்தாமரியன் அறிவொளி பெறப்படவே. தில்லை கூத்தன் திருவருளால் அல்லலென்று என்னாலும் வாழிவாய். அந்தளர்ந்த செந்தாமரியன் அறிவொளி பெறப்படவே. தில்லை கூத்தன் திருவருளால் அல்லலென்று என்னாலும் வாழிவாய். இந்த விழாவை சிறப்பிக்க வருகின்ற பெரியோர்கள், ஆசிரியர் செல்வங்களே, மாணவ சிறார்களே அனைவருக்கும் நான் வணக்கம். இப்பாடசாலைக்கு 1978ஆம் ஆண்டு உதவி ஆசிரியர் இந்த அதிபரின் சேவையையும் அன்று இந்த இடத்திலே பாராட்டி இருந்த இன்று நான் அவரின் நிலையை அறிந்து அவரை அனுப்பிய போது நிகழ்விலே விழா நாயகராக வீட்டிற்கும் அன்புக்குரிய, நான் அதிபருக்கு சொல்ல மாட்டேன், எனது அன்புக்குரிய நண்பர் திரு அருணாசலம் அவர்களே, அவர்தம் புகழ்ச்சியார் அவர்களே, சைவப்புலவர்
உயர் திரு சின்னத்துறை ஐயா அவர்களே, முன்னாள் அதிபர் திரு பொன்னுத்துறை அவர்களே, மேடையிலே இருக்கின்ற அன்பு நெஞ்சங்களே, சபையிலே இருக்கும் அன்பு நெஞ்சங்களே, இந்தியாவிலிருந்து இந்த கல்வி சமூகத்தினாலே செய்யப்படுகின்ற அந்த நிறைவு நாட்களிலே நான் இங்கு வருக வேண்டும் ஒரு சில வார்த்தைகள் என்னும் பேச முடியாமல் போனால் எனக்கு வீட்டிலே பெரிய துன்பமாயிருக்கும். அந்த துன்பை நான் இங்கே சொல்லிக் கொண்டிருப்பதில் ஒரு விதமான அர்த்தம் இல்லை. பலமுறை கூடியது பல கூடிய விடயங்கள். குற்றம் இல்லாமல் ஒரு சுற்றம் இல்லையடி, விளையும் புன்னகையாள் நீ இருட்டுக்கு வெள்ளையடி, தவறுகள் பண்ணி பண்ணி திருந்திய பிறகுதான் நாகரிகம் பிறந்ததடி, தவறுகள் குற்றமல்ல தரிமில்லல் வெட்டி அல்ல பாடம்படி பவனம் கொடி, உள்ளம் என்பது கவலைகள் நிரம்பிய குப்பை தொட்டியில்லை, உள்ளம் என்பது பூந்தொட்டியானால் நாளை துன்பமில்லை, புயல் மையம் கொண்டாள் மழை மண்ணில் உண்டு, எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ ஆதிலாண்டவன் இந்த பூமியை படைத்தானே, அவன் ஆசை போலவே இந்த பூமி அமையலையே, ஆண்டவன் ஆசைகள் இங்கு பொய்யாய் போய்விடின், மனிதனின் ஆசைகள் மெய்யாவது சாத்தியமா, நன்மை என்று தீமை என்று 4 பேர்கள் சொல்லும் போது நம்முடைய தவறில்லையே, துன்பம் என்ற சிப்பிவிட்டான் இன்பம் என்ற முத்து வரும் துணிந்ததின் பயமில்லையே, கண்ணீர் துளியில் பயிரங்கள் செய்யும் கலையை கண்டு கொள், காலுக்கு செருப்பு எப்படி வந்தது முள்ளுக்கு நன்றி சொல், புயல் மையம் கொண்டாள் மழை மண்ணில் உண்டு, எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதிபலன், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதருக்கு ஏது பலன். இவ்வளவு சின்ன வயது மேடையிலே வீட்டிருக்கின்ற கல்விமான்களே, உமது பாடசாலையினுடைய ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய பெருமதிமிக்க இந்த விழாவிலே நன்றியை கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய உபாதிபர்கள் கூறியது போல இன்று எங்களுடைய அதிபரை பற்றிய அவருடைய சேவையை பற்றி எல்லோரும் ஒவ்வொரு கோணத்திலே இருந்து தங்களுக்கு அவர் செய்த சேவைகளை பற்றி, அவர் செய்த இந்த பாடசாலைக்கு செய்த நன்மைகளை பற்றி ஒவ்வொரு விதமாக எடுத்துக் கூறினார்கள். ஆனால் நான் இன்று 4 வருடங்களுக்கு பின்பு இந்த மேடையிலே தோன்றி இருக்கிறேன். இன்று அதிபர்களுடைய இந்த 60வது மணிவிழா நிகழ்வுக்கு மட்டும் 1982ஆம் ஆண்டு இந்த பாடசாலைக்கு நான் உதவி ஆசிரியையாக இங்கு வருகிறேன். அக்காலகட்டத்தில் அதிபர் அருணாச்சலம் அவர்கள் பாடல் வகுப்பிலே கல்வி ஊட்டுகின்ற ஒரு ஆசிரியத்துவம் வாய்ந்த ஒரு சிறந்த ஆசிரியராக இங்கே கடமையிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, உயர்தர வகுப்பிலே இந்து சமயம் என்ற பாடத்தை, இந்து கலாச்சாரம், இந்து நாகரிகம், இந்து சமயம் என்ற 2 பாடங்களையும் இங்கு கற்பித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த காலத்தில் மறைந்த அதிபர் சுந்தரதாஸ் அவர்கள் அந்த காலத்திலே அதிபராக இருந்தார்கள். இந்த காலகட்டத்திலே இந்த பாடசாலையிலே ஆசிரியராக இருந்த காலத்தில் அவர் இந்த மாணவர்களுக்காக விளையாட்டு மைதானத்தில் அரும்பெரும் சேவைகளை ஆற்றினார்கள்.
1989 ஆண்டு அவர் இந்த பாடசாலையில் பழைய மாணவராக இருந்திருக்கிறார், உபாதிபராக இருந்திருக்கிறார், ஆசிரியராக சேவை ஆற்றியிருக்கிறார். 89ஆம் ஆண்டு இந்த பாடசாலை செய்த ஒரு பெரிய பேரில் அவர் இங்கு அதிபராக நியமிக்கப்பட்டார். அவர் 89ஆம் ஆண்டு அதிபர் அருணாச்சலம் அவர்கள் அதிபராக இருந்த காலத்திலே உப அதிபராக இருந்த பெருமை எனக்கு உண்டு. அந்த உப அதிபர் என்ற அந்த பதவியை விட இந்த அதிபருடைய சேவையை அவர் இந்த பாடசாலையிலே சேவை ஆற்றுவதற்கு நான் எனக்கு ஏதுவான அளவு அவருக்காக இந்த பாடசாலைக்காக என்னுடைய சேவையை ஆற்றியுள்ளேன். அந்த காலத்தில் அதை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. அந்த காலம் இந்த பாடசாலையில் அவர் பதவியேற்ற காலத்தில் 300-400 மாணவர்கள் இங்கு கல்வி பயின்றார்கள். அவருடைய பதவிக்கு பின்பு கடகடகடந்து மாணவர்களுடைய தொகை ஏறிக்கொண்டு சென்று 2500 மாணவர்கள் இடம்பெயர்வுக்கு முன் இந்த பாடசாலையிலே கல்வி கற்ற அந்த பெருமை இந்த பாடசாலைக்கு உண்டு. பாடசாலையிலே கடமை ஆற்றுகின்ற போது அவர் அதிபராக இருந்து கடமை ஆற்றுகின்ற பொழுது எங்களுக்கு அந்த உப அதிபரா, பகுதி தலைவரா அல்லது சிரேஷ்ட ஆசிரியரா என்ற அந்த சிந்தனைகளே எங்களிடத்திலே இல்லை. வளர்ச்சிக்காக அவரோடு சேர்ந்து பெரிய சேவையை இங்கே ஆற்றவில்லை என்றாலும் அந்த இடப்பெயர்வுக்கு முதல் இந்த பாடசாலையினுடைய கண்ணீர் கதைகள் பல. அந்த காலத்தில் இந்த பாடசாலையிலே அதிபர் அருணாச்சலம் அவர்கள் ஒரு வறுமைக்கோட்டிலே வாழ்ந்த ஒரு அதிபர், வறுமைக்கோட்டிலே வாழ்ந்த அதிபர். அவருக்கு உபாதிபராக வாய்த்தவரோ அவரை விட வறுமைக்கோட்டில் வாழ்ந்த உபாதிபர். இந்த பாடசாலை இருந்த நிலை பாலைவனம். இந்த பாலைவனத்தை சோழவனம் ஆக்க வேண்டும். அந்த சோழவனம் ஆக்குவதற்காக இந்த அதிபர் பெற்ற பாடுகள் எண்ணில் அடங்கா, கண்ணீர் காவியம். புதிதாக வந்தவர்களுக்கு விளங்காது. உண்மையிலேயே எங்கு பார்த்தாலும் நீங்கள் இது வந்து பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள். மரங்கள் செழித்து வளர்ந்து கொண்டிருக்கின்றன, பூமன்றைகள் பூத்து குலுங்குகின்றன, மைதானம் இந்த மாதிரி இருக்கின்றது. அப்படி இவர் என்றெல்லாம் நீங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அன்று இருந்த நிலை சொல்ல முடியுமா? எத்தனை பேச்சுக்கள், எத்தனை பேர்களிடத்திலே பேச்சுக்கள் ஏச்சுக்கள். இன்று போற்றுகிறவர்கள் கேள்விக்குறி. உண்மையிலேயே எத்தனை பேர் எத்தனை விதமாக கதைத்தார்கள். இந்த மாதா பிதா குருதெய்வ வழிபாடு எங்களுடைய திட்டத்திலேயா முதல் யாழ் மண்ணிலே மெமோரியல் ஆங்கில பாடசாலையில் நடத்தப்பட்டது என்று கூறினார்கள். உண்மை. அந்த மாதா பிதா குருதெய்வ வழிபாட்டை அவர் முதல் இந்த பாடசாலையிலே நடாத்துவதற்கு அவர் பெற்ற துன்பங்கள் சொல்லும் தரவன். இந்த பாடசாலையில் உள்ள மாணவர்களை தேசிய பாடசாலைகளில் செல்லுகின்ற மாணவர்கள் போல ஆக்க வேண்டும். அங்கு செல்லுகிற மாணவர்கள் எப்படி சீருடைகளுடன் செல்லுகின்றார்களோ அதே ரீதியில் இந்த மாணவர்களை ஆக்க வேண்டும். இவர் ஆக்கி விடுவாரா? இவருக்கு எந்த நேரமும் காசு வலிக்கிறதாம் வேலை. அப்படி இப்படி என்றெல்லாம் எத்தனையோ கல்லறிகள் சொல்லறிகள் எல்லாம் கிடைத்த அந்த காலகட்டத்திலே அந்த
ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் சாம்பியன் என்று, ஃபைட்டர் என்று சொல்லுவார்கள். கிரிக்கெட்ல சொல்லுவார்கள் சாம்பியன் ஃபைட்டர். அப்படி எல்லோருடன் ஃபைட் பண்ணி சாம்பியனாக நின்று அந்த கால 95ஆம் ஆண்டு காலத்திலே இந்த கஷ்டப்பட்ட சூழலிலே சென்றது. 94ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு உமது பாடசாலை மட்டுமல்ல, இந்த யாழ்குடா நாட்டிலே உள்ள அனைத்து பாடசாலைகளும் பிரிந்து செல்ல வேண்டிய, அதாவது இடம்பெயர்ந்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்திலே அவராலே வளர்த்து எடுக்கப்பட்ட ஆசிரியர் என்ற முறையிலே நான் கூறுகிறேன். அவருடைய அந்த சிந்தனைகள் எங்களுடைய இதயத்திலேயும் பரவி செறிந்து இருந்தது. இங்கு நாங்கள் அந்த பாடசாலைக்கு வந்த உடனேயே பாடசாலை அவர்களுக்கு பயன்படுத்துவது குற்றமாக இருந்தாலும் அந்த குற்றத்திலே பங்கு கொள்வதற்கு அன்றைய வலய கல்வி படிப்பாளரை முன்னிலைப்படுத்தி நாங்கள் அந்த குற்றத்தை இங்கே செய்திருந்தோம். ஆகவே எங்களுக்கு குற்றம் பிடிக்க முடியாமல் போய்விடும். திருவாளர் சிவானந்தன் அவர்கள், திருவாளர் ரத்னராஜ் அவர்கள், திருவாளர் சிவகுமார் அவர்கள் இந்த மேடையிலே இருக்கு. இந்த மேடைகளை பெற்றாராக கொண்டு வந்து அந்த முத்திரைகளை கொடுத்தார்கள். மெமோரியல் அன்னைக்கு நாங்கள் இதை கொடுக்கிறோம். அவர்களால் ஒன்றும் சொல்ல முடியாமல் போய்விடும், ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விடும். வேறக்குறைய நான் நினைக்கிறேன் 80,000 ரூபாய்க்கு மேற்பட்ட தொகை அதிலே நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இதை மேனிக்கொண்டோம். 1,15,000 ரூபாய்க்கு தொகையை அதில் பெற்றுக்கொண்டோம். எனவேதான் நான் என்ன சொல்ல வந்திருந்தால், பெரு வளர்ச்சியிலே பங்களிப்பு என்னுடைய பெற்றோர்கள் மெமோரியல் அன்னை 79ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டு பட்ட துன்பத்திலே இருந்து விடுபட்டு இன்று இப்படி இருப்பதென்றால் அதுக்கு பக்கபலமாக இருந்த பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் நினைக்கின்றேன். பெற்றோருடைய பங்களிப்பை விட பழைய மாணவர்கள் பலர் இந்த பாடசாலைக்கு தங்களுடைய பங்களிப்பை விரும்பியோ விரும்பாமலோ செய்திருக்கிறார்கள். அந்த இடங்களிலே தான் நான் பொல்லாத அதிபர் என்ற பெயரை கேட்டிருக்கிறேன். இந்த நேரத்திலே சந்தோஷமான செய்தி. இனி நீங்கள் விடுகை பத்திரம் வருகின்ற பொழுது, பாடசாலையிலிருந்து லீவ் சர்டிபிகேட் எடுக்கின்ற பொழுது 1,600 ரூபாய் கட்டி எடுக்க வேண்டிய தேவையை இனி வருகின்ற அதிபர் நான் நினைக்கிறேன் செய்ய மாட்டார். அது ஒரு பாரிய கிரிமினல் குற்றம், ஒரு பாரிய சட்டத்துக்கு முரணான குற்றம். ஆனால் நான் துணிந்து செய்திருக்கிறேன். காரணம், ஒவ்வொரு பழைய மாணவனும் இந்த மெமோரியல் அன்னையை நேசித்தவனாக, அதில் பங்கு பற்றியவனாக அவன் இருக்க வேண்டும். என்னுடைய காலத்திலே 1,600 ரூபாய் கட்டி, ஆரம்பத்திலே 100 ரூபாய் கட்டி பெற்றவர்கள், பின்பு 500 ரூபாய் கட்டி பெற்றார்கள், அதன் பின்பு 600 ரூபாய் கட்டி சர்டிபிகேட் எடுத்தார்கள், அதன் பின்பு 1,600 ரூபாய் கட்டி எடுத்தார்கள். இத்தனை பழைய மாணவர்களும் பெருமிதம் அடைய வேண்டும். அவர்களுடைய அந்த சிறு பங்களிப்பு, அதிபர்னாலே வலிந்து வாங்கப்பட்ட அந்த சிறு அன்பளிப்பு இன்று மெமோரியல் அன்னையுடைய வேலை பாதுகாப்பாக சுமார் 600 அடி நீளமான சுவர்களை, மதில்களை தாங்கி பாதுகாப்பாக இருக்கிறது. சிறுதொழி பெருவெள்ளமாக இன்று அவர்களுடைய பணி, அந்த பழைய மாணவர்களுடைய பணி அங்கே முன்வைக்கப்பட்டது. ஆகவே எனக்கு பாடசாலையில கிடைத்த அனுபவங்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல. அவற்றை எல்லாம் 9 வரைக்கும் ஒரு ஒழுக்கசீலன், 10 இருந்து 13 வரைக்கும் ஒரு ஒழுக்கசீலன், 3 விரிவுகளும் தெரிவு செய்யப்படும். இது மேலெழுந்து வாரியாக அதற்கான சில திட்டங்களை உரிவெடுத்த கையெழுத்து மேலெழுந்து வாரியாக பார்த்து, இது எங்களுடைய பொன்னம்பலன் என்ற பேர், நல்ல கட்டிக்காரன், நல்ல ஒழுக்கம் என்று பரிசு கொடுக்கிறார். அவனுடைய அன்றாட செயல்பாடு, அவனுடைய பாடசாலைக்குள்ளே தாங்கிய அத்தனை காலங்களே அவனுடைய செயல்பாடு, அவன் ஆசனுக்கு கொடுக்கின்ற மதிப்பு, அவன் சமூகத்திலே பெற்றிருக்கின்ற மதிப்பு. ஏனைய ஆசிரியர் சகோதரர்கள் அரசு ஊதியம் பெற்று என்னோடு சேர்ந்து பணியாற்ற இணைக்கப்பட்டவர்கள். ஆனால் இந்த தொண்டராசனாக என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்கே பணியாற்ற என்னால் பணிக்கப்பட்டவர்கள். 89ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்ட தொண்டர் ஆசிரியர்கள் 50 ரூபாய் சன்மானத்தை பெற்று, ஆக மாதம் 50 ரூபாய் தான் கொடுத்து, ஒரு மாசத்துக்கு 50 ரூபாய் அதை பெற்று, அதை விட 50 மடங்கு சிறப்பான சேவைகளை பெற்று, அந்த சேவை செய்தனுடைய பொறுப்பாக இந்த பாடசாலையில் இருக்கைக்குள்ளேயே அந்த 9 பேரும் நிரந்தர உத்தியோகத்தை பெற்றுக்கொண்டார். அது மெமோரியல் அம்மா அவர்கள் கொடுத்த பரிசு. அதன் பின்னரும் பல தொண்டர் ஆசிரியர்களாகி நிரந்தரமாகி போயிருக்கிறார். இப்பொழுது இருக்கின்ற தொண்டராசிரியர்கள் நிச்சயமாக உள்ளத்திலே சில ஆதங்கங்கள் இருக்கும். அதிபர் கூட நாங்கள் என்ன செய்கிறது, எங்க போறது, உடம்பு போக தேவை. மெமோரியல் அம்மாவோட எல்லா பாடத்தையும் படியையும் அவரிடத்திலே கொடுத்து இந்த நாடேஸ்வரி ஜெயசிவரானை நினைத்துக் கொண்டிருங்கள். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிச்சயம் வெற்றியடையும். அதற்கான சமிக்கைகள் காட்டப்பட்டிருக்கும். எனவே தயவு செய்து இந்த தொண்டராசிரியர்களை நாங்கள் தெய்வமாக
எல்லா மாணவர்களுக்கும் போட்ட வேண்டும். தனித்தனிய பேர் சொல்லி நான் சொல்ல முடியாது. ஏனென்றால் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் தங்களால் ஏறக்கூடிய அத்தனை பங்களிப்பையும் செய்தவர். சில தொண்டர் ஆசிரியர்கள் ஏவலாளிகள் போல இதை செய்ய என்றால் ஒரு கேள்வியும் இல்லை செய்வார்கள். தங்களுடைய சொந்த மோட்டார் சைக்கிளுக்கு தாங்களே பெட்ரோல் அடித்து தாங்களே போய் இந்த பாடசாலை கர்மங்களை செய்தவர். பிள்ளைகளை அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னால் தங்களுடைய சொந்த பணத்தை செலவழித்து இங்கிருந்து கொழும்பு மாநகர் வரைக்கும் திருவோணமலை வரைக்கும் அழைத்து சென்று பல துன்பங்களை பட்ட பல தொண்டராசிரியர் நாங்கள் இங்கே பார்த்தோம். எனவே இதை நான் இங்கே சொல்ல வேண்டிய தேவை என்பதனாலே தொண்டராசிரியருடைய பெருமை சொல்லவும் பெரிதோ அவருடைய பெருமை என்றென்றும் மெமோரியல் ஆணையால் போற்றப்படும். அவர்களுக்கு மெமோரியல் எண்ணெய் நிச்சயம் ஆசிரியர் வழங்கி நிறைவான உறுதியான நிரந்தர பணிகளை வழங்குவாள் என்று கூறி மீண்டும் எல்லோருக்கும் நன்றி கூறி, யாருக்காவது நன்றி கூற தவறியிருந்தால் அவர்கள் அத்தனை பேருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் உங்கள் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னடா பிடிக்கிறேன் உனக்கு இது பிடிக்கல பிடிக்கப்படாது அவர் இல்லாமல் இருக்கிற நீ மாடை உடல் நல்ல ஷர்ட்டு கூட எங்கையா மாலை இது காணும் அது இது இல்லாட்டி அது வேலை செய்யாது. அது ஆமாம் சார். அப்புறம் வாங்கணும் மங்கள
கறிய உண்டுடைய அந்த ஊர் கறிய உண்டு உள்ள கறி உண்டு இருக்கிற விட்டு வீடியோ நல்ல வழியை தட்டு யாருமே இந்த கொப்பனை பேர் அளவுன்னு எடுத்துவாங்க அடுத்து சிந்து மிஸ் கொஞ்சம் நேரம் சிந்து மிஸ் என்ன படிப்பிச்சு வரல ஏற்பாடுகளை செய்யுமாறு அனைவரையும் நாங்கள் அணுகி அதுக்கான ஆவணத்தை தருமாறு போட்டுக்கொண்ட போதும் அந்த முயற்சிகள் இன்னும் தெரியவில்லை. இன்னும் உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் கொடுத்த கழிச்சினாங்கள் அதாவது உங்களுக்கு அறியார்கள் என்பதை உயிர்களை போல்
அளவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே. இன்ப துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்திருந்தோமே. நாம் வாழ்ந்திருந்தோமே. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். நாம் பறந்து செல்கின்றோம். எந்த ஊரில் எந்த நாட்டில் சென்று காண்போமே. எந்த ஊரில் எந்த நாட்டில் சென்று காண்போமே. இந்த அழகை எந்த விழியால் கொண்டு செல்வோமே. இந்த அழகை இந்த விழியால் கொண்டு செல்வோமே. இந்த நாளை வந்த நாளில் மறந்து போவோமாம். இந்த நாளை வந்த நாளில் மறந்து போவோமாம். இன்பம் கொண்டு பள்ளி கொண்டு வாழ்ந்திருந்தோமே. இன்பம் கொண்டு பள்ளி கொண்டு வாழ்ந்திருந்தோமே. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி தீர்ந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். நாம் பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி தீர்ந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். அது கலைச்சாலும் ஒண்ணு போகல, கதை வருது ஒரு சத்தத்தையும் காணு. அந்த கதையும் பேரு கலைச்சும் போன எல்லாம் ஒரே நீங்க எடுங்க அரவாசி அரவாசி எடு.
இந்த கொஞ்சம் மூவ் பண்ணி எடுப்பியா